வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று மற்றும் ஒரு புதிய அடங்கல் மேக்ரோவுடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்ப என்னன்னா, இந்த மேக்ரோ வந்து 1 2 3 4 5 6 ஸ்டெப்ல உங்களுக்கு பிடிஎஃபாவே எக்ஸ்போர்ட் பண்ணோம். இதனுடைய கான்செப்ட் என்னன்னா, இந்த ரஃப் ஷீட்ல A1ல வந்து நீங்க அந்த கண்ட்ரோல் A கண்ட்ரோல் சி குத்தி உங்க ஏ ரெஜிஸ்டர் காப்பி பண்றீங்க இல்லையா, அதை பேஸ்ட் ஆஸ் டெஸ்டினேஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டவனே இது மாதிரி எங்க ஒன்னா இருக்கலாம், அதாவது 19ல தான் ஸ்டார்ட் ஆகணும்னு இல்லை, இது எங்க ஒன்னா இருக்கலாம். அது மாதிரிதான் இது செட்டப் ஆயிருக்கு. இப்ப வந்து உங்க மானிட்டர் ரொம்ப சின்னதா இருக்குன்ற போது அத சின்ன விண்டோல நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா 2-3 லைன் எக்ஸ்ட்ரா 21வது ரோல வரும் இந்த புல எண். இதெல்லாம் அப்படி வந்தாலும் பரவாயில்ல. இல்ல நீங்க வேற எதனா ஒரு லாகின் டிடி தாசில்தார் லாகின்ல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றீங்கன்னா நிறைய இங்க சிலதெல்லாம் வரும். அதுக்கு இன்னும் தள்ளி போவோம். அப்படி இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து பக்காவா இந்த இதுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுல இருந்து தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? அதனால இதுல நீங்க கவலைப்பட தேவையில்ல. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோ வந்து நம்ம இதுல பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் வந்து டெக்ஸ்ட்ல பண்ணியிருக்கோம். அதனால இங்க ஐ அந்த 1க்கு அப்புறம் இ அது மாதிரி வரதெல்லாம் வந்து E2 E1 வந்துச்சுன்னா அது சயின்டிபிக் நோட்டேஷனா மாறதும் இதுல தடுக்கப்படுது. ஓகேங்களா? இப்ப இதை பேஸ்ட் பண்ணிட்டோன்னே நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1 கிளிக் பண்றீங்க. 1 கிளிக் பண்ணவனே உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு டேபிள் ரெடி ஆயிடும். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா டைப் இந்த ஊர்ல நிறைய இருக்குது. நான் வந்து நிறைய ரோ இருக்கு. இதுல முக்கியமான ரோ கொஞ்சம் ரோ வரைக்கும் தான் எடுத்துக்கிறேன். இதுல வந்து இன்ஃபோ டேப்ல பாத்தீங்கன்னா நஞ்சை புஞ்சை மானாவரி மனை நத்தம் நஞ்சையனாதினும் புஞ்சையனாதினும் தீர்வை ஏற்பட்ட தரிசு தீர்வை ஏற்படாத தரிசு தீர்வை செய்யப்பட்ட தரிசு அப்புறம் புறம்போக்கு. இந்த 10 வகைப்பாடுல ஏதாவது ஒரு வகைப்பாடுல நீங்க அடைச்சிடணும். இது நஞ்சை புஞ்சை மானாவரிலாம் உங்களுக்கே தெரியும். மனைனா ஏதாவது வீட்டு மனை அது மாதிரி இருக்கிறது. நத்தம்னா நத்தம் வீட்டு மனை அது மாதிரி நத்தம் புறம்போக்கு எதுவாக இருந்தாலும். நஞ்சையனாதினம் புஞ்சையனாதினம் தீர்வை ஏற்படாத தெரிசு தீர்வை செய்யப்பட்ட தெரிசு புறம்போக்கு. ஓகேங்களா? இப்போ இதுல நீங்க வந்து பட்டாதாரர் நேம்ல நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இதுல அனாதீனம்னு எதனா இருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ண உடனே இதுல நஞ்சை இருந்துச்சுன்னா நஞ்சை அனாதீனம், புஞ்சை இருந்துச்சுன்னா புஞ்சை அனாதீனம்னு மாத்தீங்க. அதே மாதிரி இதுல வந்து நீங்க தரிசு தரிசு அப்படின்னு இருக்குது எதனா இருக்குதுன்னா அந்த தரிசை வந்து அது என்ன தரிசோ, இங்க தரிசுன்னு சில உங்க வில்லேஜ்ல எல்லாம் இங்கே தரிசுன்னு வரும் தரிசுன்னு. அதுல இங்க டாக்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து தீர்வை செய்யப்பட்ட தரிசு. இதுல டாக்ஸ்ல 00 இருந்துச்சுன்னா தீர்வை செய்யப்படாத தரிசு. அது மாதிரி நீங்க மாத்திக்கணும். இதுதான் இது, அதுக்காக தான் இது. இதுக்கப்புறம் இது எல்லாம் மாத்திக்கணும்னு நீங்க ரெண்டாவது பண்ண வேண்டியது செகண்ட் பட்டன் அழுத்துறீங்க. அது பண்ண உடனே என்ன ஆகும்னா நஞ்சை அதாவது இந்த இன்ஃபோல இருக்கிற வரிசை பிரகாரம் வந்து இங்க ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் 3வது இருக்கிற பட்டன் இது என்ன பண்ணும், ஒரு லைனை வந்து உருவாக்கும். ஓகேங்களா? ஒரு லைன் உருவாக்கும். ஒரு சர்வே நம்பருக்கும் ஒரு லைனை உருவாக்கும். இது வந்து ஒரு லைன் உருவாக்குற மாதிரி தான் வச்சிருக்கோம். இது வந்து ஃபியூச்சர்ல எத்தனை லைன் ஓணுமோ அதை இன்புட் வாங்கி இது பண்ற மாதிரி இது இருக்கு. ஓகேங்களா? இப்போ புஞ்சை இங்க நஞ்சை முஞ்சிட்டு புஞ்சை ஆரம்பிக்கும் போது நீங்க அடுத்த பேஜுக்கு வர்றதுக்கு இங்க இன்சர்ட் கொடுத்துக்கலாம். இன்சர்ட் ரோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போக வச்சுக்கலாம். ஓகேங்களா? எவ்வளவு பேஜ் வேணுமோ அதை போக வச்சுக்கலாம். இப்போ இது 3வது ஸ்டெப் ஆச்சுங்களா? இப்போ இது 4வது ஸ்டெப். 4வது ஸ்டெப் பண்ணீங்கன்னா ஏரியா ஏரியாவா டாக்ஸ் அந்த பேஜ் நம்பர் வந்துடும். இப்போ 5வது ஸ்டெப் பண்ணீங்கன்னா அது வந்து கியூட்ன்ற இதுக்கு இது இதுவா பேஸ்ட் ஆயிடும். 6வது ஸ்டெப் பண்ணீங்கன்னா ஒரு இதுவா கேட்கும். நீங்க வந்து 0 அதாவது இப்போ போலா அப்படின்ட்டு
இதை கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன்னா அந்த பிடிஎஃப் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆகிட்டு உங்களுக்கு அடங்கலா சூப்பராக காட்டும். ஓகேங்களா? எப்படி சூப்பராக வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி. ஓகே, இதை நிறைய நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எதனா எரர் வந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அப்போதான் இதை இன்னும் மேம்படுத்த முடியும். நன்றி, வணக்கம்.